بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்துக் கொள்ளுகிற இந்த சங்கை மிகுந்த ரமதானுடைய மாதத்தில் அதனுடைய மகத்தான முதலாவது ஜும்ஆவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹுவினுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களினுடைய வருகைகளையும் நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நோன்பையும் புனிதம் நிறைந்த இந்த ரமலானின் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, சங்கையான ரமலான் மகத்துவமாக நம்மை தொட்டிருக்கிறது. அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அதை ஆரோக்கியத்தோடும் நல்ல திடகாத்திரத்தோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாக்கிய சீலர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய அளப்பெரும் கருணையும் கிருபையும் தான் நல்ல வஸ்துக்களில் அந்த அடியார்களை சரியாக பயன்படுத்துவது. நம்மிடத்தில் நம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களின் மீது நமக்கு கருணையும் இரக்கமும் இருக்கும் என்றால், அந்த பிள்ளையின் மீது நமக்கு பாசமும் அன்பும் இருக்கும் என்றால், அவனுக்கான எதிர்காலத்தை குறித்த தீர்மானத்தை அது பெற்றோர்களானாலும் சரி அல்லது பொறுப்பாளர்களானாலும் சரி சரியாக வடிவமைத்து கொடுப்பார்கள். அவன் எதிர்காலத்தை மையப்படுத்தி ஒவ்வொன்றையும் அணுவாக அதற்கான திட்டமிடுதல்களை மிக சீராக அமைத்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் என்றால் எந்த பள்ளிக்கூடத்தில் அவனை சேர்க்க வேண்டும், எந்த ஆசிரியர்கள் அவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், என்ன துறைகளில் அவன் சிறந்து விளங்க வேண்டும் என்பதையெல்லாம் பெற்றோர்கள் திட்டமிடுவது போன்று, அவன் பருவமடைந்து வருகிற பொழுது எப்படி என்ன கல்லூரியில் என்ன துறைக்கு அவனை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற ஒரு பெற்றோர்
அந்த பிள்ளையின் மீது அக்கறை கொண்டவர் என்றால் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த காலங்களில் என்ன அமல்களில் இவனை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான் என்றால் அல்லாஹ் நம்மீது அக்கறை கொண்டிருக்கிறான். நாம எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. நமக்கான எந்த சக்தியும் சுயமாக கிடையாது. எந்த ஆற்றலும் நமக்கு சொந்தமானதும் கிடையாது. எல்லா ஆற்றலும் வலிமையும் சக்தியும் திட்டமிடுதலும் அனைத்தும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. அவன்தான் வடிவமைக்கிறான், ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை எந்த அடியார்கள் சந்திக்க வேண்டும் என்றும் அதில் அவர்கள் எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் நம்மை எல்லாம் வடிவமைத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதை நினைக்கிற பொழுது நாம் அவனுக்கு கோடான கோடி நன்றிகள் நாவெல்லாம் புகழுவதை தவிர வேறு எந்த ஒரு முகாந்தரமும் நம்மிடம் இல்லை. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, சூரா ஆல இம்ரானினுடைய 74வது ஆயத்தில் அவன் ஒரு வார்த்தையை மிக தெளிவோடு சொல்லி காட்டுவான். யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மையஷா. யஹ்தஸ்னா குறிப்பாக தேர்ந்தெடுக்கிறான் அர்த்தம். அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறான்? மையஷா, அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான். குறிப்பாக தேர்ந்தெடுத்தல், ஹுசூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் யஹ்தஸ்ஸு, அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவன் அந்த குறிப்பாக்கி வச்சிருக்கிறான். யார? மையஷாங்கிறான், நாடியவர்களை. இந்த ரெண்டுக்கு இடையில எதற்காகங்கிற தகவலை சொல்றான். பி ரஹ்மதிஹிங்கிறான், அவனுடைய ரஹ்மத்திற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹுவின் ரஹ்மத்து என்பது நாம் கேட்டு பெறுகிற செய்தி அல்ல. அல்லாஹுவின் ரஹ்மத்து என்பது நாம் தேடி கிடைக்கிற செய்தி அல்ல, ஒன்றல்ல. மாறாக அவன் யாருக்கு அவன் ரஹ்மத்தை கொடுக்கணும்னு நாடுறானோ அவங்களுக்கு தான் அவன் ரஹ்மத்தை கொடுக்கிறான். அப்படியானால் சில அருள்களை நாம் சுமக்கிறோம் என்றால் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வ வளங்களாக இருக்கட்டும், தீர்க்க சிந்தனைகளாக இருக்கட்டும், தீட்சண்யமான அறிவுகளாக இருக்கட்டும், ஆளுமை மிக்க பலங்களாக இருக்கட்டும், வீரியமான சக்திகளாக இருக்கட்டும், அரவணைக்கிற பண்பாக இருக்கட்டும், அல்லது காட்டுகிற அன்பாக இருக்கட்டும், எல்லாம் அவன் ரஹமத்தில் உள்ளது. அந்த ரஹமத்து அவன் நாடி யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்கள அவன் செலக்ட் பண்றான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிற பொழுது பிள்ளைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி அணைத்து முத்தமிடுவார்கள், கொஞ்சி மகிழ்வார்கள், சந்தோஷிப்பார்கள். காரணம், அந்த குழந்தைகள் என்பது அவ்வளவு மகரந்தமானது. அந்த பிள்ளைகள் எல்லாம் பெருமானாரினுடைய சட்டைகளையும் ஜிப்பாக்களையும் தொத்திக் கொள்ளும், வருகிற வாகனங்களை எல்லாம் பற்றி கொள்ளும், ஏற்றி ஏற்றி பெருமானார் இறக்குவார்கள் மாத்திரமல்ல, தானும் மேலில் சுமப்பார்கள். தன் அருகில் உள்ள தோழர்களுக்கும் சுமந்து தூக்குங்க அப்படிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நாள் வாரி அணைத்து முத்தமிடுகிற கொஞ்சுகிற குழந்தைகளை பார்த்து அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, ஆனா நான் இப்படியெல்லாம் முத்தமிடுறது இல்லையே என்று ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்க உள்ளத்துல அந்த கிருபை இல்லைன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. உங்க உள்ளத்துல அந்த ரஹமத்து இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்ப ரஹமத்து என்பது பல்வேறு வடிவங்களில் வெளிவந்து சேரும். அந்த ரஹமத்து அவன் நாடி தேர்ந்தெடுக்கிறான். அண்டலம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ஏற்கனவே ரஹமத்தாக தான் அனுப்பவே செஞ்சான். உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். எந்த ஆழத்துக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறானோ, எந்த அகிலத்திற்கெல்லாம் அருள்மறை குர்ஆன் ரஹமத்தாக இருக்கிறதோ, வழிகாட்டியாக நெறிகாட்டியாக இருக்கிறதோ, அல்லாஹு தஆலா அந்த ஆழத்திற்கெல்லாம் ரஹமத்தாக அடையாளப்படுத்தியது அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அவ இதை சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் பா, ஹுதல் லில் ஆலமீன் குர்ஆனை குறித்து சொல்லுவான், ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்வான். அப்ப ஒட்டுமொத்த ரஹமத்தின் கேந்திரம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்துதான் எது எதெல்லாம் ரஹமத்துன்னு நாம படிச்சுக்கிறோம். நம்மிலும் அல்லாஹ் ரஹமத்தாக அவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் இல்லையா, அறிவை தந்திருக்கிறான் இல்லையா, பலத்தை தந்திருக்கிறான் இல்லையா, செல்வங்களை தந்திருக்கிறான் இல்லையா, செழிப்புகளை தந்திருக்கிறான் இல்லையா, சீராக அணுகிற முறையை தந்திருக்கிறான் இல்லையா, அல்லாஹ்வை வணங்குற விதத்தை குறித்த அறிவை தந்திருக்கிறான் இல்லையா, அவன் இல்லத்திற்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான் இல்லையா, ரமலான அடைய செஞ்சிருக்கிறான், ரமலான்ல தொழுகைக்கான வாய்ப்பை தந்திருக்கிறான்னா இதெல்லாம் அவன் நமக்கு செஞ்சிருக்கிற ரஹமத். அவன் கருணையில நாம அந்த கிருபை கடாட்சத்தினுடைய கடை கோடி தொண்டர்களாக இருந்தால் கூட ஈடேற்றம் பெற்று விடுவோம். அவன் ரஹமத்தை பெற்றுவிட்டால் யாரும் நஷ்டம் அடைய மாட்டார்கள். அவன் ரஹமத்தை பெற்றுவிட்டால் யாரும் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லவே மாட்டார்கள். அவ்வளவு பாக்கியமானது ரஹமத். இங்கிருந்து தொடங்கிய ரஹமத் நாளை சொர்க்கத்திற்குள்ளால் நுழையும் வரைக்கும் அல்ல, சொர்க்கத்திற்குள்ளாலும் ரஹமத் தேவை. ஒற்றை ரஹமத்தினுடைய உருவகங்கள் தான் இவ்வளவு வடிவங்களும் இவ்வளவு பெரிய வியாபித்த ஒன்றும். ஒற்றை ரஹமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹமத்தில் இருந்து நூறாக அதை ஆக்கி, அந்த நூறில் ஒரே ஒரு ரஹமத்தை மாத்திரமே இந்த உலகத்தில் பொழிந்திருக்கிறான். அந்த ஒற்றை ரஹமத்தை தான் ஊடுருவி வியாபித்திருக்கிற அத்தனை அன்புகளும் பாசங்களும் பரிணாமங்களும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்தில் காட்டுகிற, மனித சமூகத்தின் தாயாக இருந்தாலும் சரி, மிருகங்களினுடைய தாயாக இருந்தாலும் சரி, அதன் குட்டிகளோடு அவைகள் ஒட்டி உறவாடுகிற உன்னதமான அந்த நிலைகள் எல்லாம் அந்த ஒற்றை ரஹமத்தால் வந்தது என்று சொன்ன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றை ரஹமத்தின் அளவுகளையே மக்களால் எல்லைக்குள்ளால் நின்று புகழ முடியவில்லை. எல்லைக்குள்ளால் நின்று புகழ முடியவில்லை. ஈமானிய நாவு என்பதால் நமது நாவுகள் ஓரளவு கட்டுப்பாட்டோடு அந்த ரஹமத்தை உள்வாங்கி வைத்திருக்கிறது. ஈமான் இல்லாத நாவுகளாக இருக்கிற பொழுது நாமெல்லாம் நமது காதுகளிலும் கேட்டிருக்கிறோம், கண்களிலும் பார்த்திருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, பதிந்த வார்த்தைகளை யாராவது ஒருவர் அன்பை அளவற்று பொழிந்து விட்டால், அவருக்கு அள்ளி வழங்கிவிட்டால், அவரின் மீது கருணையை காட்டிவிட்டால், அவர்களின் நாவுகள் சொல்லுகிற வார்த்தை கடைசிகள் அந்த ரஹமத்தை பார்த்துவிட்டு, அந்த ரஹமத்து கிடைப்பதை பார்த்துவிட்டு அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் உள்ளத்தின் குமுறல்களாக வெளிவருகிற வார்த்தை, கடவுளே வந்துருச்சு, தன்னை காப்பாற்றி விட்டாலோ, தனக்கு உபகாரம் புரிந்து விட்டாலோ, பசித்தவருக்கு அந்த நேரத்தில் கொடும் பசியாளருக்கு ஒரு உணவை கொடுத்து விட்டாலோ உடனே சொல்லுகிற வார்த்தை கடவுளே வந்துருச்சு என்று சொல்ற வார்த்தை. அப்படி ரஹமத், அந்த ஒற்றை ரஹமத்தின் எல்லையே இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தும் என்றால் 99 என்னுடைய பிரத்யோகமான அடியார்களுக்காக நாளை சொர்க்கத்தில் வழங்க நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அந்த 99 ரஹமத்தை நம்ம கற்பனையில கொண்டு வர முடியுமா? சிந்தனைக்குள்ளால் அடைபடுத்த முடியுமா? இந்த ஒற்றை ரஹமத்தையே நம்மளால ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியல. எத்தனை ரஹமத்துகள் இருக்கட்டும், ஒற்றை தாயின் ரஹமத்தை நமது ஒரு எல்லைக்குள்ளால் அதை கொண்டு வந்து நிறுத்த முடிகிறதா? ஒரு தாய் என்கின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த ரஹமத்தை கூட நம்மால் கிரகிக்க முடிகிறதா? அதை தொட்டவர்களுக்குத்தானே தெரியும்.
அதை அனுபவித்தவர்களுக்குத்தானே தெரியும். தாயை இழந்த எத்தனையோ பிள்ளைகளாக இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோமே. நம்மெல்லாம் பிள்ளைகள் தானே, எத்தனை வயது ஆனாலும் சரி தாய்க்கு பிள்ளைகள் தானே. அந்த தாயை நினைத்து பார்க்காத தருணங்கள் உண்டா? சில நேரங்களில் அவர்களை நினைத்துருகாத நெஞ்சுருகாத நேரங்கள் உண்டா? அந்த ஒற்றை ரஹமத்தையே நம்மால் கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வர முடியவில்லையே. 99 ரஹமத்தையும் தன் பிரத்யோக அடியர்களுக்காக வைத்திருக்கிறான். அதிலும் சொர்க்கத்தில் என்றால் அந்த 99 ரஹமத்தின் ஆழத்திற்குள்ளால் நாம் எல்லாம் மூழ்க வேண்டாமா? அதை நோக்கி அப்ப இங்கு துவங்குகிற ரஹமத் அவன் கருவறையில் நம்ம எல்லாம் கொண்டு வந்து வைத்து கருணை காட்டினானே, அதற்கு பெயரும் ரஹ்மி என்றே கொடுக்கப்பட்டது. அந்த கருவறைக்கு பேரே ரஹ்மு தான். அவன் ரஹமத்திலிருந்து எடுத்தது, ரஹ்மான்லிருந்து எடுத்தது, ரஹீம்லிருந்து எடுத்தது. அந்த எடுத்த அந்த சுத்த திருநாமம் அந்த கருவறைக்குள்ளாலும் புகுத்தப்பட்டது. அந்த கருவறை அத்தனையும் உள்வாங்கி காத்து நின்றது. அங்கு தொடங்கி அந்த ரஹமத்து இல்லை இல்லை ஆலமுல் அருவாகிலேயே தொடங்கிய ரஹமத்து என்று அறிஞர்கள் கொஞ்சம் ஆழமாகவே சொல்வார்கள். இல்லை இல்லை அவனுடைய இல்மு என்கின்ற அவனுடைய தாத்தோடு சேர்ந்திருந்தது, அந்த இடத்திலேயே அந்த ரஹமத்து தொடங்கியது என்று சற்று ஆழமாகவே அறிஞர்கள் பயணிப்பார்கள். அவன் இல்மு இருக்கு, அது பழமையானது. அவன் எப்பொழுது உண்டானவனோ? அவன் உண்டானவன் இல்லையே. அவன் எப்பொழுது இருக்கிறானோ? இல்லையே. அவன் எப்பொழுது என்று யாரால் சொல்ல முடியும்? அவன் தானே ஹுவல் அவ்வல், அவன் தானே ஹுவல் ஆகிர், அவன் தானே ஹுவல் லாகிர், அவன் தானே ஹுவல் பாத்தின். எங்கே அவனை விட்டு யார் விலகி செல்ல முடியும்? சொல்லலாம், கடவுள்களாக பலர்கள் தன்னை சித்தரிக்கலாம், கண்டதையெல்லாம் கடவுள்களாக ஏற்றுக்கொள்ளலாம் சிலர்கள். ஆனால் அந்த ஒற்றை ரப்பை தவிர வேறு யாரும் அதற்கு அருகதை இல்லை என்று தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டுவது அவன் ஒரு வகையான பெருமைக்குரியவன், அத்தனைக்கும் அருகதையானவன். அவன் இல்மிலே சேர்ந்தது. அங்கிருந்து தொடங்கிய ரஹமத்து சொர்க்கத்திற்குள்ளாலும் அவன் ரஹமத்து இருந்தால் மாத்திரமே பிரவேசிக்க முடியும். அதற்குள்ளால் நாம் சரியான ஒரு இன்பங்களை அனுபவிக்க முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இன்னல்லாஹ கதப கிதாபன் கபில அன் யஹ்லுகல் ஹல்க், படைப்பெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு தீர்மானத்தை அவன் போடுறான். அதுலயே அவன் சொல்றான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி. என்னுடைய அவன் இஸ்முல 99 இஸ்ம் இருக்கு, 99 திருநாமம் இருக்கு. அந்த 99 திருநாமத்துல அல்லாஹ் தஆலா ரஹ்மானு ரஹீமுன்னு அந்த கருணைக்கு கொஞ்சம் 2 இடத்தை கொடுத்து வச்சு மற்றதெல்லாம் ஒன்னா தான் வரும். பார்த்திருப்பிய அந்த ரஹமத்து பிரதிபலிக்கக்கூடிய இடங்களாக பல்வேறு இடங்கள் இருக்கிறது. அந்த ரஹமத்து பிரதிபலிக்கக்கூடிய இடங்களாக பல்வேறு இடங்கள் இருக்கிறது. அவன் லத்தீஃப்னு தன்னை அடையாளப்படுத்துவான், அது ரஹமத்திற்குள்ளால் அடங்கியதுதான். அவன் கரீமுன்னு அடையாளப்படுத்துவான், அது ரஹமத்திற்குள்ளால் அடங்கியதுதான். அவனை சொல்லுகிற எத்தனை திருநாமங்களில் பெரும்பாலானவை எல்லா ரஹமத்து. இன்னும் மேலே போனால் பெருமக்கள் சொல்வார்கள், கஹாருக்குள்ளாலும் ஜப்பாருக்குள்ளாலும் கூட அவன் ரஹமத்து விடுபடுவதே கிடையாது என்பார்கள். கஹாருன்னா அடக்கி ஆள்றவன், ஜப்பாருன்னா அப்படி கொதிச்சு எழுறவன், அதற்குள்ளாலும் கூட அவன் ரஹமத்து விடுபடுறது இல்லைம்பாங்க. அப்படின்னா என்னங்க, அடக்கி ஆள்றான், தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதியாளன் அவன். தண்டனையை கொடுப்பான் நாளைக்கு மறுமையில. தண்டனை கொடுக்கிற பொழுதும் கூட ரஹமத்தா? ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள். சொர்க்கத்திற்குள்ளால் ரஹமத்து இருக்கிறது நம்மால் உணர முடியும், நம்மால் கிரகிக்க முடிகிறது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, நம்மால் அங்கீகரிக்க முடிகிறது. ஆனால் கொடும் நெருப்பு எரிகிற, கொடும் குளிரால் பாய்கிற நரகத்திற்குள்ளாலும் ரஹமத்து உண்டா என்ற சிந்தனையை அறிஞர்கள் மழுங்காத விதத்தில், முரண்படாத விதத்தில் அதை நோக்கிய சிந்தனை செலுத்துகிற பொழுது அண்ணலாரிடத்திலும் கேட்ட செய்திகளும் உண்டு. அப்படியா, நரகத்திற்குள்ளாலுமா அவன் ரஹமத்து வெளிப்படுமா? ஆம், வெளிப்படும் என்றார்கள். எப்படி வெளிப்படும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
வரம்பு மீறாத தன்மையில் தன்னை அகப்படுத்திக் கொண்டு அவன் கொடுக்கிற நடவடிக்கை ரஹ்மத்து என்பார்கள். நமக்கு கோபம்னு வந்துட்டா கண்ணு மூக்கு தெரியறது இல்லை. சன்னா பின்னான்னு யாரையாச்சும் ஒண்ணு அடிச்சிடறாங்க, இல்ல கண்ணா பின்னான்னு யாரையாவது திட்டிடுறாங்க. எல்லைக்குள்ளால் இருப்பதில்லை. ஒருவன் நம்மை பார்த்து என்ன வார்த்தை எந்த துணியில் எவ்வளவு பயன்படுத்தினானோ அந்த டெசிபிள் கூடக்கூடாது, டெசிபிள் கூட கூடக்கூடாது. அவன் துணியில, அந்த அளவீடுல, அந்த முறையில, வார்த்தையில, விதானத்துல, எதுலையுமே கொஞ்சம் ஒரு படி, ஒரு பாயிண்ட் அப்படி லேசா போச்சுன்னு சொன்னா, இப்ப குற்றவாளி யாரு? திரும்ப ஏசுனாவோ அவன். அடித்தார், ஒரு அடி அடிக்கிற பொழுது என்ன டெசிபிள்ல விழுந்துச்சோ, எந்த அளவுக்கு விழுந்துச்சோ, எந்த முறையில விழுந்துச்சோ, எந்த இடத்துல விழுந்துச்சோ, என்ன நிலைமையில விழுந்துச்சோ, அதை தாண்டி ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் அப்படி மேல போச்சுன்னு சொன்னா திரும்ப அடிச்சவன் குற்றவாளி. ரப்புல் ஆலமீன் தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டுகிறான். தண்டிக்க தகுதியாளன் நான் என்றாலும் நான் அனைவர்களையும் தண்டிப்பது கிடையாது, அனைத்து குற்றங்களையும் நான் பிடிப்பது கிடையாது, அனைத்தையும் நான் பார்ப்பது கிடையாது. அவன் செய்யறான், பெரும்பாலானதை நான் விட்டுடுறேன். வயாஃபு அன் கஸீர்னு அல்லாஹ் சொல்வான். எல்லாத்தையும் நான் பிடிக்கிறது இல்லை. வயாஃபு அன் கஸீர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து அவன் பதிவு செய்கிறான். பெரும்பாலானதை விட்டுடுறேங்கிறான், மன்னிச்சிடுறேங்கிறான், கண்டுக்கிறது இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மான் அவன். அருள் நிறைந்த இந்த மாதத்தில் அவன் அருளாளன் என்பதை சரியாக நாம் உள்வாங்கி நிற்க வேண்டும். அவன் அருளாளன், கருணையாளன், கிருபையாளன், மகத்தான கொடையாளன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான் சூரா அல் பக்ராவினுடைய 64வது ஆயத்துல, ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அவனுடைய அருள் மாத்திரம் உங்களின் மீது படராமல் இருக்கும் என்றால் லகுன்தும் மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளர்களாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். என்ன புரிஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யார் யாரையெல்லாமோ நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம். அல்லாஹுவை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணுமா இல்லையா? அவனுடைய ஒரு இசுமை கூட நமது வாழ்நாள் முழுவதும் தெரிய முயற்சி செய்தாலும் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப அவனை குறித்து விளங்கி நிற்க வேண்டும், அவன் ரஹ்மான் என்பதை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு, மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப தெரியுமா? நீங்க தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரம் எல்லாம் அப்படிம்பாங்க. அவர் முஸல்லால உட்கார்ந்துட்டார், நேரத்தோட வந்துடுறாரு, அல்லாஹ்வுடைய இல்லத்துல அமர்றாரு, அடுத்த நேரத்திற்கான தொழுகை எதிர்பார்க்கிறாரு. ஆனா கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் வராரு, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளியில உட்கார மார்க்குன்னு சொல்லல, அவருடைய கடமையெல்லாம் செய்யறாரு. நேரம் கிடைக்கிற பொழுது எங்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆருயிர் துணைவிமார்கள் அழகாக சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்தாங்கன்னா அந்த வீடே சந்தோஷமாயிடும், வீடே மகிழ்ச்சி ஆயிடும், வீடே குதூகலமாயிடும். நாங்கெல்லாம் அப்படியே சேர்ந்து இருப்போம். பெருமானார் சந்தோஷித்து பேசுவார்கள், தமாஷாக பேசுவாங்க. ஆனா ஒரு எல்லை இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அந்த தமாஷில் பொய்யும் கலக்காது, பிறர் மனமும் புண்படாது. இந்த இரண்டும் முக்கியம். தமாஷு இருக்கலாம், ஆனா தமாஷுக்குள்ள பொய்யும் கலக்க கூடாது, அதே சமயத்தில் யார் மனதும் புண்படவும் கூடாது. இன்னைக்கு தமாஷுங்கிற பேர்ல பொய் நிறைய கலக்குது, தமாஷுங்கிற பேர்ல அடுத்தவர்களின் மனம் புண்படுகிறது. ஒரு 3 பேரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பேசினான்னா ஒருத்தனை அழ வைக்காம எந்திரிக்க மாட்டான், அவன் மனசெல்லாம் வெதும்பி போயிடும். ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா அவனை குளிப்பாட்டி அனுப்பிடுவாங்க. அப்படி நடக்குதா இல்லையா? அப்ப பொய்யும் கலக்க கூடாது, அவர்களின் மனதும் புண்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவர்களுடைய அந்த அரவணைப்பின் தமாஷுகள் இருக்கும். உள்ள நுழையும் பொழுது அன்பான வார்த்தைகளோடு ஸ்டைலா சொல்லிட்டு தான் நுழைய. ஆயிஷ் அப்படிம்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நாம என்ன இன்னைக்கு சுருக்கி சொல்றோம், பெருமானார் அன்றே சொன்னார்கள் ஸ்டைலான வார்த்தைகளை, ஆயிஷ் அப்படிம்பாங்க.
இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம சொல்றோமா நம்ம மனைவி அப்படி கூட்டு உள்ள போறோமா? இல்லத்திற்குள்ளால் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்னோடு சேர்ந்து நின்று விடுவார்கள். அது சமையலாக இருக்கட்டும், அல்லது துவைப்பதாக இருக்கட்டும், அல்லது சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், நான் செய்கிற ஒவ்வொரு அலுவல்களிலேயும் என் பெருமானார் துணை நிற்காத தருணம் இல்லை என்பார்கள். கருணையை வெளிக்காட்டணுமா? நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றிருக்கிறோம் என்பதின் அடையாளம் என்ன? எந்த ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோமோ அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பார்கள். இன்னொருபடி மேலே சொன்னால், அறிஞர்களின் தூய்மையான வார்த்தைகளோடு நான் உங்கள் சிந்தனைக்கு தருவேன். நீங்க எதை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுவதை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பார்கள். எதை பெற்றிருக்கிறீங்க அதை நீங்கள் வெளிப்படுத்தி தான் முடிவு செய்ய வேண்டும் என்பார்கள் மேன்மக்கள். நான் இதை பெற்றிருக்கிறேன், அது வெளிகாட்டுப்பா அப்படிம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரட்டை தலையோடு சஹாபிகள் வந்தால் துன்யாவை வெறுத்த ஆட்கள் தான். பெருசா படோபகரமா வாழ்ந்தவங்கன்னு நிறைய பேர் இருந்தாலும் அவர்கள் அன்றாட வாழ்வுக்கு கூட வழிவகை இல்லாத எத்தனையோ மக்கள் இருந்தார்கள் சஹாபிகளில். அப்படி இருந்தும் கூட பரட்டை தலையோடு வந்தால் கூட தலைக்கு பூசுறதுக்கு என்ன இல்லையாமா அவங்க கிட்ட? வாடுறதுக்கு ஒழுங்கான வகை இல்லை. என்ன இப்படி வாரீங்க? ஆடை அழுக்காக பங்கரையாக வந்தால் அந்த தோழர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உடுத்துவதற்கு ஒழுங்கான ஆடை இல்லையா கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கு. அல்லாஹ் தஆலா அவன் எதை தந்திருக்கிறான உங்களுக்கு அதை பார்க்க ஆசைப்படுறான், போங்க உடுத்திட்டு வாங்க அப்படிமா. எவ்வளவு அழகான வார்த்தை. அவன் தந்திருக்கிறது ரஹமத்து. அதை உங்ககிட்ட காட்டணுமா இல்லையா? மூடி வைக்கிறதுக்காக தந்தான், வெளியாட்டணுமா இல்லையா? நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம் வைங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம், புது விதமான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கிறோம் வைங்க. அவன் பாட்டுல மூடி வச்சிருக்கிறான், நல்ல நல்ல கூட போட்டு வர மாட்டேங்கிறான்னா பெற்றோர் மனசு சந்தோஷப்படுமா? பரவாயில்லையே அப்படின்ட்டு, எப்பா வாங்கி தந்தது எங்க அதை போடுறான் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? நாம பார்த்து அதை குதூகலிக்க மாட்டோமா? சந்தோஷிக்க மாட்டோமா? அவன் அணிந்து வருகிற ஆடையை பார்த்து அவனிடத்தில் ஒரு அன்பை வெளிப்படுத்த மாட்டோமா? ரொம்ப பொருத்தமா, நல்லா இருக்குடா, நான் அங்க பார்த்ததை விட உன் மேல பாக்குறது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குடா சொல்லுவோமா இல்லையா? ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்களிடம் அவன் கொடுத்த அருளை அவன் வெளிக்காட்ட வேண்டும் அடியான் என்று எதிர்பார்க்கிறான். இருந்தாதானே வருங்கிற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருப்பதை காட்ட வேண்டும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் இல்லையா? அதனால அந்த ரஹ்மத்தை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் காட்டிக்கொண்டு இருந்தார்கள் என்பதை விட எல்லா சந்தர்ப்பத்திலும் அது மாத்திரமே வெளிப்பட்டது. ஏன்னா இருந்துச்சு, உள்ள ரஹ்மத் அவங்ககிட்ட இருந்துச்சு. யஹ்தஸ்ஸு பி ரஹ்மத்திஹி மய்யஷா, அவன் நாடியவர்களை அவன் அருளுக்காக தேர்ந்தெடுக்கிறான். இப்ப அந்த ரஹ்மத் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம சோதிக்கணுமா இல்லையா? இருக்கான்னு சோதிக்கணும்ல. ஆமா இருக்குங்க அப்படின்னா காட்டுங்க. இல்ல சொல்லதான் சொன்னாங்கல்ல, அக்ராயிபு ஹாபிஸ், உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்டாங்கல்ல. இருந்தா வெளி வந்திருக்கும், இந்த பிள்ளைகளை கொஞ்சம் இருப்பீங்க, இல்ல காட்டல, அதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்கன்னு வைங்க. இப்ப நம்ம கிட்ட ரஹமத்து இருக்குன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அது எங்க வெளிப்படணுமா இல்லையா? செல்வம் நமக்கு தந்த ரஹமத் வெளிப்படணுமா இல்லையா? ஆரோக்கியம் அவன் தந்த ரஹமத்து அவன் இபாதத்துல வெளிப்படணுமா இல்லையா? அது எல்லாத்தையும் காட்டணுமா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்கு வந்து விட்டால் ரஹமத்து பொங்கி வெளியும். எங்களோடு சேர்ந்து அனைத்திலும் பங்கெடுப்பார்கள், எல்லாம் செய்வாங்க. பிலால் அங்க பாங்கு சொல்லிட்டாருன்னா போயிடுவாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அப்ப அங்க போயிடுவாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இறைவனை வணங்குகிற அழகான தொழுகைக்காக. முஸல்லாவில் காத்திருக்கிற காலம் எல்லாம் பெண்களாக இருந்தால் அவர்களின் இல்லத்தில் அதற்கான தயாரிப்புகளோடு இருப்பது, முஸல்லாவை போட்டு வக்தை எதிர்பார்த்து காத்திருப்பது, நேரமாகுது நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட சிலர்களில் இரு கண்ணும் தெரியாது, இரண்டு காதுகளும் அருகே சென்று அப்படியே ஒளிபெருக்கிய வச்சு சொன்னா கூட விளங்குறது கஷ்டம், அந்த மாதிரி காதின் தன்மை.
வயதும் கடந்து விட்டது. ஆனால் வக்தை மிக துல்லியமாக அவரால் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வாங்க சொல்லிருச்சோ என்று அந்த நேரம் நெருங்குகிற பொழுது கேட்கிற தன்மை இருக்கிறது. கண்ணில் பார்வை இல்லை, செவி புலனில் அதன் செய்திகளை உள்வாங்குகிற தன்மை இல்லை. ஆனால் வக்தின் நேரம் நெருங்குகிற பொழுது அவர் கேட்கிற வார்த்தை ஆச்சரியம் அளித்தது. அது உள்ளோடு ஊடுருவியது. இதற்கும் இஸ்லாத்திற்கு அவர் வந்தது 80வது வயதில். தொடர்புடையவரும் அல்ல. நன்றாக யோசிக்க வேண்டும். ரஹமத்து எங்கெல்லாம் வியாபிக்கிறது என்று யோசிக்க வேண்டும். 80வது வயதில் இஸ்லாம் வாய்க்கிறது. ஆனால் வக்தின் நேரம் நெருங்குகிற பொழுது அதான் வாங்க சொல்லிடுச்சோ, வாங்க சொல்லிடுச்சோ என்று அந்த இரு கண்களும் தெரியாத சூழலிலும் கேட்கிற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் ரஹமத்தை பொழிந்திருக்கிறான் என்பதின் அடையாளம் இல்லையா இது? காரணங்கள் பலதை யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு அந்த வேலை, எனக்கு இந்த வேலை, எனக்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிறலாம். ஆனா யதார்த்தம் அந்த விஷயத்துல ரஹமத்து இங்க இல்லைன்னு அர்த்தம். இருந்தா வந்திருக்கும்ல. ஒரு சாதாரண அத்தர் கூட பூசுகிற பொழுது மணக்கிறது அல்லாஹுவின் ரஹமத்தா வெளிப்படாமல் இருக்க போகிறது. ஒரு அடிக்கிற உஷ்ணத்தின் வெயில்கள் கூட அப்படி ஜுவாலையை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹுவின் ரஹமத்தா வெளிப்படாமல் போய்விடப் போகிறது. குளுமையின் தன்மைகளை வெளிப்படுத்துகிற ஏசியிலிருந்து வரக்கூடிய காற்று குளுமையூட்டுகிறது, அது பணி செய்கிறது என்பதின் அடையாளமாக அல்லாஹுவின் ரஹமத்தா வெளிப்படாமல் போகிறது. சுத்துகிற மின்விசிறிகள் அதன் காற்றை வெளிப்படுத்துகிறது, அதன் இயக்கத்தின் அடையாளமாக அல்லாஹ்வின் ரஹமத்தா வெளிப்படாம போயிடுது. நாம காரணம் சொல்லிக்கலாம். எனக்கு அந்த வேலையா இந்த வேலையான்னு சொல்லி, இல்ல நான் டென்ஷனா இருந்தேன். சில பேருக்கு சிரிக்கவே தெரியாது, வாழ்க்கையில சிரிச்சிருக்கவே மாட்டாங்களோன்னு சந்தேகமா இருக்கும். சலாமே சொல்லாத எத்தனை நபர்கள் எல்லாம் இருப்பாங்க. அன்பை வெளிப்படுத்த தெரியாது அவங்களுக்கு. அது காரணம் ரஹமத்து உள்ள போகல. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி இருக்கிற காலம் எல்லாம் ரஹமத்திற்காக அல்லாஹும்ம அர்ஹம்ஹு என்று, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு என்று அமரர்கள் உங்களுக்காக துஆ செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெளிப்படுத்தணும் ரஹமத்தை. அந்த ரஹமத்தான மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருள் நிறைந்த மாதத்தில் யா அல்லாஹ் ஒரு ரஹமத்தை எங்களுக்கு தந்துடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கணும். அல்லாஹ் ஒரு ரஹமத்தை விட்டு எங்களை தூராக்கிறாதையா அல்லாஹ் கேட்கணும். எல்லா ரஹமத்தையும் எங்க கிட்ட காட்டி வெளிப்படுத்த ரஹ்மான், அதற்கு அருகதையாளவன ஆக்கிர ரஹ்மானை கேட்கணும். சொர்க்கத்துல நல்லோர்களுக்கு மாத்திரமே இடம் உண்டு, குணவாதிகளுக்கு மாத்திரமே இடம் உண்டு, குரோதர்களுக்கு அங்கு இடம் இல்லை. என்ன என்ன நற்குணங்கள் எல்லாம் இருக்குமோ, குறிப்பாக பெருமானாரிடத்தில் எவைகள் எல்லாம் வெளிப்பட்டதோ அவைகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்குமே. அந்த சொர்க்கத்திற்குரியவனா நான், அப்படியானால் அதனை வெளிகாட்டியா அல்லாஹ், அந்த ரஹமத்தை குடியா அல்லான்னு கேட்கணும். சங்கையான இந்த மாதத்துல அதை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் நம் எல்லாருக்கும் அவனுடைய அருளுக்குள்ளால் அகப்படுகிற நசீபை தந்தருள் புரிவானாக. இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்குவாங்க. இந்த ரமலான் தொட்டுடு சொன்னா அதிகமா தொழுவாங்க, வாரி வழங்குவாங்க. அதனாலதான் ஜக்காத்தை கூட நமது மேன்மக்கள் இந்த மாதத்துல கொண்டு வச்சாங்க. இந்த மாதம் தான் ஜக்காத்துக்குரிய மாதம் அல்ல, ஆனால் வாரி வழங்குகிற மாதம். ஏழைகளின் துயரை போக்குவதற்கு இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். ஏழைகளின் வறியவர்களினுடைய துயர்களை துடைத்தார்கள். தேவையுடையவர்களுக்கு இந்த மாதம் தான் பலனாகவே அமைந்தது என்கின்ற அளவுக்கு எல்லாம் ரஹமத்தை பொங்கி அள்ளி கொடுக்கிற ஒரு நல்ல மாதமாக இது அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களினுடைய வாழ்விலும் அவன் எத்தனை ரஹமத்துகளை அவன் அடியார்களிடத்தில் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறானோ அத்தனைக்கும் தகுதியாளர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது பள்ளியினுடைய பணிகள் பெரும்பாலும் அப்படி நிறைவாகி கொண்டு வருகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அழகான முறையில் அவைகள் எல்லாம் உங்களுடைய சௌகரியத்திற்கும். அதே மாதிரி அதே 10 ஆண்டுகள் தான் கடந்து, 10 ஆண்டுகளுக்கு மேலால் 15 ஆண்டுகளுக்கு மேலாலே கடந்து விட்டது. சுவர்களுக்கெல்லாம்
பாதுகாப்பாக அமையக்கூடிய நிறம் சாயம் பூசுதல், அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த இது அதையும் கூட செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது இருக்கிற புறச்சுவர்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் அகச்சுவர்கள் ஊழல் எடுக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் என்பதெல்லாம் அறிவார்ந்த உங்களுக்கு நன்றாகவே உங்கள் இல்லங்களை பராமரிக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும். அதன் அடிப்படையில் இறை இல்லத்தினுடைய அந்த சுவர்களின் பாதுகாப்பிற்காக பூசப்பட வேண்டிய அந்த புறச்சுவர் சாயங்கள் பெயிண்ட்டுக்காக ஒரு 3 லட்சங்கள் மதிப்பிடப்படுகிறது எல்லாத்துக்கும் பூசுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் தருகிறேன். அல்லாஹ் செஞ்சிருக்கிற ரஹமத்தை இதிலையும் நீங்க வெளிப்படுத்தணும் என்று நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, பைத்துல் மால் பிள்ளைகளின் படிப்புக்காக அதை பயன்படுத்தப்படுகிறது. எனவே உங்களின் ஜக்காத்துகளின் சிறு துளி ஏனும் முடிந்தால் நீங்கள் பெருவாரியான தொகைகளை அதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.